அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாசிலாமணி. மாசிலாமணி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆனைமலை அடுத்த குப்புச்சிபுதூர் மேட்டுப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாக சிறுத்தை நடமாட்டம் தொடர்ந்து காணப்பட்டு வந்த நிலையில் இங்கு விவசாய தோட்டத்துக்குள் புகுந்த ஆடு மாடு கால்நடைகளை தாக்கி கொன்றதால் விவசாயிகள் பெரும் அச்சத்தில் இருந்து வந்த நிலையில் அந்த பகுதியில் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகி இருந்தது. அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தையின் கால் தடம் அதிகமாக உள்ள இடங்களில் கண்டறிந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் 2 கூண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை தொடர்ந்து 2 குழுக்களாக கண்காணித்து வந்த நிலையில் சிறுத்தையானது அந்த பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து இரவு ஆனைமலை அருகே உள்ள தாத்தூர் அரசு பள்ளி வளாகத்தில் ஒய்யாரமாக நடந்து சென்றுள்ளது. அப்பொழுது அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் சிறுத்தையை கண்டு அச்சமடைந்து உடனடியாக வனத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் கால் தடங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனால் இப்பகுதி மக்கள் இரவு நேரத்தில் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் இரவு முழுவதும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் இந்த பகுதியில் வனத்துறையினர் தற்போது காலை வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து கால்நடைகளை தாக்கி அச்சுறுத்தி வந்த சிறுத்தை தற்பொழுது நகர்ப்புறத்தை தாண்டி கிராமத்துக்குள் புகுந்ததால் இப்பகுதி மக்கள் தற்பொழுது மிகவும் அச்சமடைந்துள்ளனர்.